அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியதி கல்லத் இல்லதி அதிருக்னே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று அல் முன்தகீம். பொருள் தண்டிப்பவன், பழிவாங்குபவன் என்றும் பொருள்படும். அல் முன்தகீம் தன் பாதையிலிருந்து விலகி பூமியில் அடக்குமுறை செய்பவர்களுக்கு தண்டனையை வழங்குகிறான். பலமுறை எச்சரித்த பிறகு கடுமையான தண்டனையை வழங்குகிறான். அல் குரானில் அத்தியாயம் 44 16வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு அடிபணியாமல் பாவம் செய்பவர்களை ஒரு நாள் பெரும் பிடியாக பிடித்து பழி தீர்ப்பான் என்று அல் குரானில் வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அல் குரானில் அத்தியாயம் 14 47வது வசனத்தில் அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அளித்த வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன், தண்டனை வழங்குபவன் என்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். எவர் ஒருவர் தம் கடமையை செய்ய தவறி திரும்பவும் தவறிழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் பழிவாங்குவான். இது தீய மற்றும் வெறுக்கத்தக்க செயல்கள் செய்யும் மனிதர்கள் விஷயத்தில் இது நடக்கும். நிச்சயமாக தெளிவான அத்தாட்சியுடன் தன் தூதர்களை நமக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அதனை நம்பாமல் நிராகரிப்பவர்களை அல்லாஹ் பழிவாங்குவான். நம் எண்ணம் நிறைவேற நள்ளிரவில் அல் முன்தகீம் என்று அதிகமாக ஓதி வந்தால் நம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். சத்தியத்தின் மீது இருக்கும் ஒருவன் எதிரியை எதிர்க்க முடியவில்லை என்றால் யா முன்தகீம் என்று அதிகமாக ஓதி வந்தால் எதிரிகளை அல்லாஹ் பழிவாங்குவான். இவ்வாறு அல்லாஹ்வின் திருநாமங்களின் பொருளுணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.